ஐம்பதில் 2 என்பது எவ்வளவு சதவீதம்? 50ல் 2 இதுக்கான அர்த்தம் என்னன்னா 50ல் 2 இதுதான் இதுக்கான அர்த்தம். இந்த நம்பருக்கு தான் சதவீதம் என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பருக்கு சதவீதம் கண்டுபிடின்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த நம்பரோட 100 பெருக்கிக்கோங்க. சரியா? அப்படி பெருக்க என்ன பதில் வருதோ அதுவே அந்த நம்பருக்கான சதவீதம். சரி, இப்போ இந்த நம்பருக்கான சதவீதம் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 1 50 50, 2 50 100, 2 2 4 4%. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. 50ல் 2 என்பது 4%. இந்த கணக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50ல் 2னா 100ல் 4ன்னு சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னாங்க. அவங்க கிட்டேயெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். 50ல் 2 ஓகே தான், 50ல் 2னா 100ல் 4ன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல 50க்கு பதில் வேறு நம்பர் வந்தால் அல்லது 2க்கு பதில் வேறு நம்பர் வந்தால் நீங்கள் இந்த ஸ்டெப் தான் போட்டாகணும். அப்போ தான் ஆன்சர் வரும். அதுக்காக தான் நான் ஈஸியான கணக்காக இருந்தாலும் கூட இந்த ஸ்டெப்பை போட்டு காட்டினேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் புரியலையேன்னா, அதாவது இதுக்கு மேலேயும் உங்கள் டைம் வேஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா இதே மாடலில் இன்னொரு கணக்கு நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். 1/3ல் 1/2 என்பது எவ்வளவு சதவீதம்? 1/3ல் 1/2 இதுக்கான அர்த்தம் என்னன்னா 1/3ல் 1/2 இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? 1/3ல் 1/2. இப்போ இதுக்கான பர்சன்டேஜ் என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பரை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கலாம் 1/2. அதுக்கு அடுத்தது இந்த வகுத்தலுக்கு கீழே இருக்கிற இந்த 1/3 வகுத்தலுக்கு மேலே கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனால் இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறிடும், இந்த 1/3 தலைகீழாக மாறிடும். இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பர்சன்டேஜ்க்கு மாற்ற ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த நம்பரை பர்சன்டேஜ்க்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இதோட நாம் 100 பெருக்கிக்கணும். 1 2 2 52 100. மிச்சம் என்ன இருக்குது? 3 50 150. அவ்வளோதான் ஆன்சர். 150% தான் இந்த கணக்கிற்கான பதில். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள்.